வெல்கம் டு ஜெய் குக்கிங். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஒரு ஹெர்பல் டீ, பிளாக் டீ. இது கஃப்பு, இந்த கொரோனா இருக்கிறவங்க எல்லாருமே குடிக்கலாம். ரொம்ப தொண்டைக்கு இதமாகவும், அதில் பெப்பர் போடுறனால ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். அதுக்கு தேவையான பொருள் நான் எடுத்திருக்க ஒரு துண்டு இஞ்சி, 2 ஏலக்காய், பட்டை 2, லவங்கம் 4, மிளகு ஒரு 5 பீஸ், அதுக்கப்புறம் புதினா, லெமன், ஹனி, டீ தூள் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இஞ்சி மட்டும் வச்சுட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், மிளகு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா உரலில் போட்டு நம்ம இடிச்சிக்கணும். நல்லா இடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இஞ்சியும் போட்டு நல்லா இடிச்சிக்கணும். இப்போ நான் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் 2 கப் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். குவார்ட்டர் ஸ்பூன் நான் டீ தூள் போட்டுக்கிறேன். அதிகமாக போட்டால் கொஞ்சம் கசக்கும், அதனால் நம்ம ஒரு குவார்ட்டர் ஸ்பூன் போட்டாலே போதும். நல்லா கலர் வந்துடும். இது கொதிக்க விடணும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதித்த பிறகு நம்ம இடித்து வச்சதை எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இப்போ தலைவலி, ஒத்த தலைவலி இது மாதிரி இருக்கிறவங்க கூட இந்த ஹெர்பல் டீயை குடித்தா உடனே தலைவலி போயிடும். இப்போ எல்லாமே நல்லா கொதிச்சு வருது. நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடணும். நம்ம அந்த இஞ்சி ஃப்ளவர்லாம் அதில் இறங்கணும். இதில் மிளகு போட்டிருக்கோம், பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாமே போட்டிருக்கோம். எல்லாமே மூலிகை தான். இப்போ நான் அதை ஃபில்டர் பண்ணிக்கிறேன். 2 கப்பில் நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். இதை இது மாதிரி நம்ம செய்யும்போது வெல்லமோ இல்லை சர்க்கரையோ நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஹனி தான் யூஸ் பண்ணணும். இப்போ நான் லெமன் எடுத்து 2 ட்ராப் அளவுக்கு நான் ஒரு கப்லேயும் போட்டுக்கிறேன். அதுவே நமக்கு போதுமானது. இது கொரோனா இருக்கிறவங்களும் சரி, இல்லாதவங்களும் சரி இதை குடிக்கலாம். இப்போ நான் 1 ஸ்பூன் ஹனி போட்டுக்கிறேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இது சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதில் நான் புதினா லீஃப் ஒரு 3லேருந்து 4 லீஃப் போட்டுக்கிறேன். பார்க்கவே சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது. பசங்களும் குடிப்பாங்க. எல்லாருக்குமே இது நல்லது. டைஜஷன் ப்ராப்ளம் இல்லை சாப்பிட்ட பிறகும் குடிக்கலாம், சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் குடிக்கலாம். கஃப் இருக்கிறவங்களும் குடிக்கலாம், கோல்டு இருக்கிறவங்களும் குடிக்கலாம். ரொம்ப நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.